Welcome to Ramakrishna Mission Vivekananda College, Mylapore, Chennai. நம்ம காலேஜ் வெப்சைட் rkmvc.ac.in. இங்க டாப்ல இருக்கு பாருங்க rkmvc.ac.in. நெக்ஸ்ட் வந்ததுமே ஹோம் பேஜில் ஆன்லைன் யூஜி அப்ளிகேஷன் போர்ட்டல் 2024 அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜஸ் வரும். இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சிருங்க. தென் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம டே காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். தென் இந்த ரைட் சைடில் இருக்கிறது நம்ம ஈவினிங் காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். டே காலேஜ் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள், 11 பக்கம். தென் ஆஸ் வெல் அஸ் ஈவினிங் காலேஜுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம், இதையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது 16 பேஜஸ். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கிளிக் இயர் டு அப்ளை அதை செலக்ட் பண்ணுங்கள். அது பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா போட்டு லாகின் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம்னாலும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நேம், இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக. கெட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரில் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணுங்கள். தென் பாஸ்வேர்ட். இப்போது அங்கே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் கொடுங்க. இதுதான் டேஷ்போர்ட் பேஜ். லாகின் கொடுத்தமே இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு வரும். இங்கே கிளிக் டு என்டர் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கே ஸ்கூல் நேம் என்டர் பண்ணுங்க. ஸ்கூலோட அட்ரஸ் இங்கே டைப் பண்ணுங்க. இங்கே ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் என்ன மீடியம் படிச்சீங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ், டிஎன்ஹெச்எஸ்சியா, சிபிஎஸ்சி போர்டா, சிஏஎஸ்சிஇ போர்டா, என்ன போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இங்கே மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. தென் இங்கே இஎம்ஐஎஸ் ஐடி இது இருந்திருந்தால் நீங்கள் டைப் பண்ணலாம். தென் நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் படிச்சிங்க, தமிழ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் என்னன்னு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் ஜென்ரல் ஸ்ட்ரீமா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அது எஸ்ஆ நோவான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ் தேர் அ பிரேக் இன் யுவர் ஸ்டடீஸ் அது எஸ்ஆ நோவான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் என்டர் பண்ணி மார்க்ஸ் என்டர் பண்ணணும்.
ஒருவேளை நீங்கள் ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் படிக்கல அப்படின்னா நோ ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சியில் நீங்கள் பார்ட் 1 படிக்கல, லாங்குவேஜ் எதுவும் படிக்கலனா நோ ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். டிஎன்ஹெச்எஸ்சி போர்ட்லாம் நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிச்சிங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் அகைன் ஒன் செகண்ட் டேஷ்போர்டுக்கு வரும். இங்கே டே காலேஜ், ஈவினிங் காலேஜில் என்னென்ன எலிஜிபிள் கோர்சஸ்ன்னு காட்டும். நீங்கள் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன கோர்சஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே வரும். ஃபஸ்ட்டு நம்ம டே காலேஜ் பார்ப்போம். ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் ஃபார் அப்ளைங்கிற இந்த ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணுங்கள். அது உள்ளே போனதுமே என்னென்ன எலிஜிபிள் கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது காட்டும். பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், பிஏ சான்ஸ்கிரிட், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஃபிலாசபி, பிகாம் காமர்ஸ். நான் உங்களுக்கு பிஏ ஃபிலாசபி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பண்ணி காட்டுறேன். அந்த பிஏ ஃபிலாசபி அப்ளை அப்படின்னு கொடுத்தது அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் இந்த பேஜுக்கு வந்துடும். இதுதான் ஸ்டெப் 1. ஆல்டர்னேட் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறத இங்கே என்டர் பண்ணுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், தென் நேஷ்னாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கேட்டகரி, எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பர்சனல் மார்க்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். இது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பிளட் குரூப் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், தென் மதர் டங், தாய்மொழி என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நேட்டிவிட்டி, உங்கள் ஏரியா எந்த பக்கம் வருது, அர்பனா செமி அர்பனா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆர் யூ சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஃப் தமிழ்நாடு ஆரிஜின், அது சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, மாற்றுத்திறனாளியா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நோனா நோ அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடலாம். சப்போஸ் எஸ்ஸாக இருந்தால் எஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன மாதிரி அதை சூஸ் பண்ணணும். நீங்கள் பிளைண்ட்னஸா, லோ விஷனா, இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணிவிட்டு அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நோன் கொடுத்துட்றேன். தென் கார்டியன் டீட்டெயில்ஸ், உங்கள் அப்பா பெயர், அவரோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி போடலாம். ஃபாதர்ஸோட ஆக்குபேஷன், அவரோட ஆனுவல் இன்கம், அவரோட ஆஃபீஸ் அட்ரஸ், தென் மதர்ஸ் நேம், அவங்க காண்டாக்ட் நம்பர், மதர்ஸ் இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் இருந்தால் அதை என்டர் பண்ணலாம் நீங்கள். அவங்க ஆக்குபேஷன், தென் கார்டியன் டீட்டெயில்ஸ், நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா
சென்னை தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க இந்த கார்டியன் டீடைல்ஸ் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். கார்டியன் நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஆக்குபேஷன் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் வீட்டு அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ். தென் கரண்ட் அட்ரஸ். ரெண்டும் சேமாக இருந்தால் இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், மேலே இருக்கிறது எல்லாமே வந்துடும். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த டிஃப்ரெண்ட்டான அட்ரஸை டைப் பண்ணணும். இதில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் டேட்டா அண்ட் கோ டு நெக்ஸ்ட் டேப் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போது அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்தாச்சு. இங்கே உங்களோட 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். தென் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் காலமில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் இருக்கணும் உங்கள் டாக்குமெண்ட். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் டேட்டா அண்ட் கோ டு நெக்ஸ்ட் டேப் அதை கிளிக் பண்ணுங்க. தென் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணுங்க. ரீட், ரைட், ஸ்பீக். எழுத மட்டும்தான் தெரியும் அப்படின்னா எழுதுறது சூஸ் பண்ணலாம். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்கூல்ஸ். நீங்கள் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட், ஸ்போர்ட்ஸ், மியூசிக்ஸ் எதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே என்டர் பண்ணலாம். சப்போஸ் செஸ் அப்படின்னா இங்கே செஸ் ஈவெண்ட் நேம் போட்டுக்கோங்க. காம்படிஷன் லெவல், எந்த லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கிற டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இயர் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணிவிட்டு சேவ் டேட்டா அண்ட் கோ டு நெக்ஸ்ட் டேப். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அப்படியே எம்டியாக விட்டுறலாம். ஸோ நம்ம டேப் 4 வந்தாச்சு, அதர் இன்ஃபர்மேஷன். இங்கே how did you come to know about this program or course for admission? இந்த ப்ரோக்ராம் கோர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா மூலியமாவோ, ஆர்கேஎம்சி நம்ம வெப்சைட் மூலியமாவோ, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாவோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க நியூஸ் பேப்பர் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி தெரியுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. டிக்ளரேஷன் ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுமே இந்த அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டுங்கிற பேஜுக்கு வந்துடும். இங்கே இந்த க்ரீன் கலர், இந்த பச்சை கலரில் இருக்க இந்த பே அப்ளிகேஷன் ஃபீ ரேசர் பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். நீங்கள் இதை கார்டு மூலியமாவோ, நெட் பேங்கிங் மூலியமாவோ, யூபிஐ கியூஆர் கோட் மூலியமாவோ பே பண்ணலாம். கூகுள் பே, ஃபோன்பே எது மூலியமாவோ பே பண்ணலாம். நான் இங்கே யூபிஐ சூஸ் பண்ணுறேன். பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணின உடனே உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு இந்த பாப்பப் வரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்ட் பேஜுக்கே வந்துடும். பேமெண்ட் பண்ண உடனே நீங்கள் வேறு எதையும் கிளிக் பண்ணிட வேண்டாம்.
இங்கே டேஷ்போர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே பிஏ ஃபிலாசபி நான் அப்ளை பண்ண கோர்ஸ் அதோட ஆப்ஷனில் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இங்கே அப்பியர் ஆகும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. அது டைரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அங்கேயே நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். மற்றவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணின அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸில் வந்தீங்கன்னா இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறத சூஸ் பண்ணி பண்ணிடலாம். தென் ஒருவேளை நீங்கள் அடுத்த கோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா திரும்பி அந்த டே காலேஜ் உள்ளே போங்க. என்ன கோர்ஸ் கிளிக் பண்ணுறீங்களோ அதை அப்ளை கொடுங்க. தென் இங்கே எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ ஃபில்டாகவே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது. தென் சேவ் டேட்டா அண்ட் கோ டு நெக்ஸ்ட் டேப் அதை கிளிக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு திரும்பி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அகைன் நெக்ஸ்ட். அகைன் இந்த டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோமே இங்கே பே அப்ளிகேஷன் ஃபீன்னு கேட்கும். திரும்பி அதை பேமெண்ட் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர். எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு இங்கேயே உங்களுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிற ஒரு பாப்பப் வரும் இந்த இடத்துல. இப்போ ஈவினிங் காலேஜ் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பார்ப்போம். சேம் மெத்தட் டே காலேஜில் நீங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். என்ன கோர்சஸ் நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுங்க. உங்கள் டேட்டாஸ்லாம் இங்கே இருக்கும். சேம் ப்ரொசீஜர். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஃபைனல் ஸ்டெப்பாக உங்களுக்கு அகைன் பேமெண்ட் பேஜ் வந்துடும். ஈவினிங் காலேஜுக்கான பேமெண்ட்டு சேம் மெத்தட். நீங்கள் சேம் யூபிஐ மூலியமாவோ நெட் பேங்கிங் மூலியமாவோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ அகைன் நீங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கோர்சஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். நான் பிஏ ஃபிலாசபிக்கு அமௌண்ட் பே பண்ணேன். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ரிசீவ்டு அப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மற்ற கோர்ஸ் நீங்கள் சப்போஸ் ஃபீ பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா ஃபீ பெண்டிங்னு காட்டும். அதை பே அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு அதை பேமெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு காட்டும் மற்ற கோர்சஸ்க்கும். தேங்க்யூம்மா.